வணக்கம். நான் பவுன் குக்கிங் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்று நான் உங்களுக்கு ஒரு சிக்கன் பிரியாணி செய்து காட்ட போகிறேன். நான் என்னுடைய வீடியோவில் முதல் ஒரு சிக்கன் பிரியாணி போட்டிருக்கிறேன். இது வேறு முறையாக செய்து காட்டுறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பிரியாணிக்கு முதலாவது ஸ்டெப் வந்து 3 கப் அரிசி எடுத்திருக்கிறேன். ஒருக்கா கழுவி ஊற்றிட்டு ஒரு 15 நிமிஷம் ஊற விட்டால் காணும். பேனை மீடியம் ஹீட்டில் வச்சுட்டு நான் வந்து இதுக்குரிய மசாலா செய்ய போகிறேன். பிரியாணிக்குரிய இது 1 டேபிள் ஸ்பூன் கராம்பு போடுறேன், 1 டேபிள் ஸ்பூன் ஏலக்காய், 1 டேபிள் ஸ்பூன் அன்னாசிப்பூ, 3 ஸ்டிக் கருவா போடுறேன். இந்த 4 சாமான் தான் நான் போடுறது. இதை விட கூட போடுறேன் இல்லை. மெல்லிஸாக வறுத்துட்டு லைட்டாக சூடு இருந்ததும் நான் இதை பவுடராக இந்த 4 பொருட்களும் ஒரு 2 மினிட்ஸ் வறுத்துட்டேன். இப்போ வந்து ஒரு மெல்லிய சூட்டோட பவுடர் ஆக்க போகிறேன். இப்போ வந்து 3 நிமிஷம் அரைச்சு நல்ல ஃபைன் பவுடர் ஆகிட்டுது. கரம் மசாலா இதில் வந்து 15 பச்சை மிளகாய் எடுத்தேன். நான் ஒரு கப்புக்கு 5 படி எடுத்தேன். நான் இல்லை 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி உள்ளி பேஸ்ட் இருக்குது. இதையும் சேர்த்து இதையும் நான் நைஸாக பேஸ்ட் பண்ண போகிறேன். இதுக்கு வந்து பச்சை மிளகாய் இஞ்சி உள்ளி பேஸ்ட் 3ம் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் அடித்து இப்படி மையாக்கி வச்சுருக்கிறேன். இப்போ மீடியம் ஹீட்டில் வச்சுக்கொண்டு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டுருக்கிறேன். 2 டேபிள் ஸ்பூன் இப்போ வந்து ஸ்லைஸாக நறுக்கின வெங்காயம் 5 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன். மீடியம் சைஸ் 5 வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கிறேன். இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் உப்பு எடுத்துருக்கிறேன். இந்த உப்பு போட்டுட்டு இந்த வெங்காயம் வந்து ப்ரௌனாக வரும் மட்டும் இன்னும் ஒரு 3 நிமிஷம் நாங்கள் இந்த வெங்காயத்தை விடுவோம். இப்போ இந்த உப்பு போட்டதை இன்னும் ஒருக்கா கிளறி விடுவோம். இந்த வெங்காயம் வந்து ப்ரௌனாக மெல்லிய ப்ரௌனாக வரும். இது 1 கிலோ சிக்கன் எடுத்து போனோட இருக்கிற சிக்கன் எடுத்து நான் போனோட இருக்கிற சிக்கன் எடுத்துட்டு இதுக்கு 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சள் பவுடர், 1 டேபிள் ஸ்பூன் உப்பு, 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள் 3ம் சேர்த்து மேரினேட் பண்ணி ஒரு 15 நிமிஷத்துக்கு முதல் வச்சேன். இப்போ இனித்தான் நான் இது செய்ய போகிறேன், இது பாவிக்க போகிறேன். இப்போ வந்து டோட்டலாக 5 நிமிஷம் வெங்காயம் வதக்கி மெல்லிய ப்ரௌனாக வந்துடுது. இது மேரினேட் பண்ண சிக்கன் 1 கிலோ சிக்கன் போனோட இதை இப்போ போட போகிறேன். இப்போ ஒரு 2 நிமிஷம் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ திருப்பி ஒரு 5 நிமிஷம் இப்போ நாங்கள் மூடி மீடியம் ஃப்ளேமில் விடுவோம். இப்போ 5 நிமிஷம் வந்து சிக்கன் வந்து ஓரளவு பொரிஞ்சிடுது. இதுக்கு நான் அரைச்ச பிரியாணி மசாலா 1 டேபிள் ஸ்பூன் பாத்திரம் போடுறேன். திருப்பி ஒருக்கா கிளறிட்டு இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் விடுவோம். இப்போ வந்து பிரியாணி மசாலா போட்ட அப்புறம் சரியாக 3 நிமிஷம் விட்டேன். நான் இந்த ஸ்டேஜில் 4 மீடியம் சைஸ் தக்காளி ஸ்லைஸாக வெட்டி தக்காளியை போட்டுட்டு இன்னொரு திரட்டி இந்த தக்காளி சாஃப்ட் ஆக மட்டும் கொஞ்சம் திரட்டி கொண்டு போகணும். இப்போ வந்து தக்காளி மிக்ஸ் பண்ணிட்டேன். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் விடுவோம். இப்போ வந்து நாங்கள் போட்ட தக்காளி வந்து நல்லா சாஃப்ட் ஆகிட்டுது. இந்த ஸ்டேஜில் 1 கப் தயிர் போடுவோம். நான் பச்சை மிளகாயும் இஞ்சி உள்ளி பேஸ்ட்டும் அரைச்சேன். நான் அதுவும் போடுவோம். போட்டுட்டு ஒரு கப் பிரட்டி விடுவோம். இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ வந்து இன்னும் ஒரு 5 நிமிஷம் விடணும். இந்த தண்ணி எல்லாம் வற்றணும். 5 நிமிஷம் வந்து இப்போ வந்து மூடி விடுங்கோ. இப்போ வந்து 5 நிமிஷம் விட்டோம். அப்புறம் நாங்கள் முதலும் சிக்கனுக்கு மஞ்சள் போட்டபடியாக கணக்க போட தேவையில்லை. 1 டீஸ்பூன் ஃபுல் போட்டேன். நான் இந்த ஸ்டேஜில் 1 கப் மின்ட்டில் நல்லா குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கிறேன். 1 கப் மல்லியில் குட்டி குட்டியாக வெட்டி வச்சுருக்கேன். எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு பிரட்டி விடுவோம். இந்த தண்ணி வந்து வத்து மட்டும் ஒரு 3 நிமிஷம் விடுவோம். திருப்பியும் மூடி விடுவோம்.
இப்போ வந்து இதுக்கு 2 லிட்டர் தண்ணி எடுத்து கொதிக்க வச்சிருக்கிறேன் அரிசி அவிய போடுறதுக்காக. இதுக்கு ஒரு 1 டேபிள் ஸ்பூன் சால்ட் போட்டு, ஒரு 3 பே லீவ்ஸ், ஒரு சின்ன துண்டு கிராம்பு, 2 அன்னாசிப்பூ, 5 ஏலக்காய், 5 கிராம்பு, கருவா எல்லாம் போட்டாச்சு. இது 3 கப் பச்சை அரிசி, பசுமதி அரிசி 15 நிமிஷம் ஊற வச்சு வச்சிருக்கிறேன். இதை வந்து இப்போ இந்த கொதிக்கிற தண்ணியில் போட்டு, இப்போ வந்து பசுமதி அரிசி 15 நிமிஷம் ஊற வச்சு கொதிக்கிற தண்ணியில், பாயில் பண்ணுற தண்ணியில் இப்போ போட்டிருக்கிறேன். 5 நிமிஷம் அவிய விடுவோம். அவிய விட்டுட்டு எடுத்து அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன். இப்போ வந்து 5 நிமிஷம் ஆயிட்டுது. இந்த ஸ்டேஜில் ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் போடுவோம். அப்போ தான் இந்த ரைஸ் வந்து ஒவ்வொன்றா உறுதி வரும். இதுக்கு வந்து நாங்கள் 6 பச்சை மிளகாய் எடுத்து திரி போட்டிருக்கிறேன். திரி போட்டுட்டு இன்னும் ஒரு 1 மினிட் மூடி விடுவோம். இப்போ வந்து 90% அவிஞ்சிட்டுது. ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி அரிசி வந்து இப்போ 90% அவிஞ்சிட்டுது. இதை நான் இப்போ நெட்டில் வடித்து வச்சுருக்கிறேன். இது ஒரு அரை கப்பளவு ரைஸ் எடுத்து செப்பரேட்டாக வச்சுட்டு, ஒரு அரை டீஸ்பூன் எல்லோ கலர் பவுடர் போடுறேன். போட்டுட்டு இதை மெதுவாக பிரட்டி விடுவோம். இது கார்னிஷ் பண்ணுறதுக்காக. இப்போ வந்து பிரியாணி இறைச்சி புரிஞ்சுது. இதில் வந்து நான் ஒரு அரைவாசி இறைச்சியை வேறையாக இன்னொரு பவுலில் எடுத்து வைக்க போகிறேன். நான் எப்படி செய்கிறேன்னு அப்புறம் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க. அரைவாசியை வேறையாக எடுத்து வச்சுருக்கிறேன். இது நான் போட்டு வடித்த சோறில் அரைவாசி சோறு எடுத்து முதல் லேயருக்கு போட போகிறேன். ஒரு கைப்பிடி அளவு மின்ட் குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். அதே மாதிரி மல்லியிலையும் குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன். இது வந்து கொஞ்சம் ரைஸ் எடுத்து எல்லோ பவுடர் போட்டு வச்சேன் நான். இதுவும் மேலால் போட்டுட்டு நாங்கள் அடுத்த லேயருக்கு சிக்கனை அடுத்த லேயருக்கு போட போகிறோம். இப்போ மிச்சமுள்ள ரைஸையும் மேலால் போடுவோம். இப்போ வந்து எல்லா ரைஸும் போட்டுட்டேன். திருப்பி 2வது லேயருக்கும் ஒருக்கா மின்ட்டும் மல்லியிலையும் தூவுங்கோ. தூவிட்டு 2வது லேயருக்கும் கொஞ்சமாக நாங்கள் கலந்து வச்ச இந்த ஜெல்லோ ரைஸில் கொஞ்சமாக மேலால் போடுங்கோ. போட்டுட்டு இப்போ அடுப்பு வந்து மீடியத்திலும் குறைவாக விட்டு விடுங்கோ. மீடியத்திலும் குறைவாக விட்டுட்டு ஒரு 2 மினிட்ஸ் இந்த 90% முதல் வேகின அரிசி இன்னும் ஒரு 10% வேகணும். மூடி விடுவோம். இன்னும் ஒரு 2 மினிட்ஸ் விட காணும். இப்போ வந்து 1 டேபிள் ஸ்பூன் நெய் சும்மா மேலால் ஊற்றி விடணும் வாசத்துக்கு. இந்த ஸ்டேஜில் வந்து பிரட்டி விடுவோம். இப்போ பிரியாணி மிக்ஸ் பண்ணிட்டோம். இப்போ எல்லா கிரேவியும் எல்லாம் பிரட்டியாச்சு. இது 3 மீடியம் சைஸ் வெங்காயம் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கிறேன். 3 பச்சை மிளகாயும் குருணலாக வெட்டி வச்சுருக்கேன். இது வந்து 2 தக்காளி ஸ்லைஸாக வெட்டி வச்சுருக்கிறேன். இது வந்து தயிர் சம்பல் செய்கிறதுக்கு 1/2 கப் தயிர், 1 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர், தக்காளியும் போட்டு ஒரு பிரட்டி விடுவோம். இதுக்கு வந்து தக்காளியும் 1 டீஸ்பூன் சால்ட், 1 டீஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர் எல்லாம் மிக்ஸ் பண்ணான் இந்த வெங்காய சம்பலுக்கு. வாவ், பார்த்தீங்கன்னா நல்ல கிரேவியோட இந்த பிரியாணி ரெடி ஆகிட்டுது. நீங்கள் இதுக்கு முட்டையும் அவிச்சு வெங்காய சம்பலோட நீங்கள் சாப்பிடலாம். சாப்பிட்டு பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு போடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்க,
சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணால் தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.